பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு அவங்க சைவத்துக்கு வச்சு யாரு எப்பேற்பட்டவன் சேர் மேல உட்காந்து கைய புடுறா காலை புடுறா பண்ணி குடிச்ச மாதிரி வீட்டை கட்டிக்கினேன் சொல்றேன். எனக்கு தான் புத்தி இல்ல கேக்குற உனக்கு எல்ஐசி போல எனக்கு வீடு இருந்தா நான் என் கூத்து ஆட வர போறேன் கம்மியாட்டி ஆட வந்து வாங்க போறேன். ஆனா சோத்த துண்ணமா சூத்த முடிக்கிற வீட்டுல போறேன் இல்லங்க. நான் ஒரு விகடகவி சிரித்து வாழ வேண்டும். சிரிக்க வாழவே கூடாது. வாய் விட்டு சிரித்தா வாய் விட்டு போகும். அப்படி படநாட்டு பிரதனான் கால வழியில்லாமல் ஓடி வந்தே சென்னகம் தென்னகத்திலே கொலை கொள்ளை கற்பழிப்பு ஈடுபட்டு விட்டேன். படித்தவனுக்கு வேலை கிடைக்கல. இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக கொலை செய்வதோ கொள்ளை அடிப்பதோ கண்ட பெண்களே சூறையாடுவதோ இதுவே கை வந்த உன்னை விட்டு நான் பிரிந்ததுக்கு என்னை விட்டு பிரிந்தது கிடையாது. இதுதான் நல்ல நேரம். அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய காண வேண்டும். இப்படியே பேசிக் கொண்டிருந்தா தெரியாது. இந்த உருவத்தில் சென்றா யாராவது அடையாளம் பிடித்து விடுவார். அடித்துக் கொண்டு எங்கள் மீது இரக்கம் காட்ட யாருமே கிடையாது. எங்கள் மீது கருணை காட்ட யாருமே கிடையாது. தங்கச்சி நடந்து நடந்து அண்ணனுக்கு கால்கள் எல்லாம் வலிக்குதம்மா. என்னால் பசி படுக்க முடியவில்லை அம்மா. கண்கள் ரெண்டும் இல்லை அம்மா அண்ணன் மனம் வாடுதம்மா. காணாத காட்சி எல்லாம் காணவில்லை அம்மா. அம்மம்மா கண்டிவிட அண்ணன் மனம் துடி துடிக்குதம்மா. பார்வை தந்த இறைவனவள் பாதையிலே பறித்து விட்டான். பாசமைத்த தங்கையோடு வீதியிலே அலையும். சோறு தண்ணி இல்லாம சொந்தங்களை பிரித்து விட்டான். கண்கள் ரெண்டும் இல்லை அம்மா அண்ணன் மனம் பாடுதம்மா. காணாத காட்சி எல்லாம் காணவில்லை அம்மா. அம்மம்மா கண்டிவிட அண்ணன் மனம் துடி துடிக்குதம்மா.
துடிக்குதம்மா கண்கள் ரெண்டும் இல்லை அம்மா அண்ணன் மனம் வாடுதம்மா காணாத காட்சி எல்லாம் காணவில்லை அம்மா அம்மம்மா கண்டை விட அண்ணன் மனம் துடிக்குதம்மா. எதற்காக படைத்தாய் ஆண்டவா? தகச்சு இத்தனை வீதிகள் சுற்றியும் நம் மீது இரக்கம் காட்ட யாருமே கிடையாது. நம்மை கண்டுபிடி சாதம் தரவும் யாருமே கிடையாது. அம்மா வாழ வேண்டிய வயதில் இரு கண்களும் தெரியாத இந்த அண்ணனோடு கஷ்டப்படுகின்றாயே அம்மா, இந்த அண்ணனோடு கஷ்டப்படுகின்றாயே அம்மா. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நல்ல நாளிலே நம்முடைய கிராமத்தில் எழுந்திருக்கும் அருள்மிகு கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய கன்னிமார்களுக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் சிறப்பான ஒரு ஆலயத்தை அமைத்து மகா கும்பாபிஷேகம் நடந்து அம்மனுக்கு 48 நாள் மண்டல பூஜ்யம் சிறப்பாக நடந்து இன்று 48வது நாள் இந்த கன்னி வீட்டு வகிரா கன்னிமார்களுக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் சிறப்பான ஒரு விழாவை செய்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து தேர் திருவிழா செய்து இந்த புனிதமான மேடையில் வந்தவாசி ஸ்ரீ கலதேவி நாடக மடத்தினால் இந்த புனிதமான மேடையில் பாசம் தந்த பரிசு தங்கையின் பாசமா அல்லது தாரத்தின் நேசமா என்ற ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை கதை இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தை அமைதியாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கிராம பெரியோர்கள், தாய்மார்கள், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், ஒன்றிய கவுன்சிலர், நாட்டாண்மைக்காரர்கள், இந்த விழாக்குழு உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னி வீட்டு வகிரா அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இவருடைய கலதேவி நாடகன் சார்பாக நன்றி கிடந்த வணக்கம். இந்த கன்னி வீட்டு வகிரா இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை அமைத்து மகா கும்பாபிஷேகம் செய்து 48 நாள் மண்டல பூஜையும் செய்து இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களுக்கு அரியதோர் வாய்ப்பு கொடுத்த கன்னி வீட்டு வகிரா அத்தனை நல்ல உள்ளங்களும் ஒன்று சேர்ந்து என்னுடைய கலதேவி நாடகனை பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய கன்னி வீட்டு வகிரா அத்தனை நல்ல உள்ளங்களும் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் எல்லா செல்வம் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனையும் அந்த கன்னிமார்களையும் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். நன்றி. ஹலோ, நன்றி, வணக்கம், நன்றி, வணக்கம். இந்த அழகான வேலையிலே நமது மட்டப்பிறையூர் கிராமம், இந்த மட்டப்பிறையூர் கிராமத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அங்காள பரமேஸ்வரி இந்த அழகான வேலையிலே இப்பொழுது பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் சாலமோன் பாப்பையா பேசுவார். இங்கு வருகை தந்திருக்கும் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தின் பற்றுள்ள அருமை ரசிகர் இதோ அடிய எனக்காக ஒரு அன்பார்ந்த கிஃப்டினை தந்திருக்கிறார். இதோ உங்களுக்கு முன்பாக அந்த பரிசை பிரித்து காட்டுகிறேன். தங்கச்சி, இத்தனை வீதிகள் சுற்றியும் நம்ம மீது இரக்கம் காட்ட யாருமே கிடையாது, நம்ம மீது கருணை காட்ட யாருமே கிடையாது. தங்கச்சி, அம்மா, தங்கச்சி,
அண்ணன் மனோ வாடுதம்மா கண்களில் ஈரம் என்னே அடவா அண்ணன் மனம் பாடுதம்மா கண்களில் நீரம் அண்ணன் மனோ வாடுதம்மா கண்களில் ஈரம் என்னே பக்கத்திலே நீ இருந்தும் துக்கத்திலே நான் இருந்தும் கரசேரும் காலம் எப்போ கரசேரும் காலம் எப்போ அண்ணனாலோ பாடுதம்மா கண்களில் நீரும் எங்கனிலைய பாருங்க அம்மா ஆண்டவா இரு கண்களை தெரியாத இந்த பாவி எதற்காக படைத்தாய் ஆண்டவா செங்கரும்பே நான் மறந்து வேலி முள்ள ஏன் கடிச்சு தகச்சு செங்கரும்ப நான் மறந்து வேலை முள்ள என் கடித்தே செங்கரும்பே நான் மறந்து வேலி முள்ள ஏன் கடிச்சு இன்னுக்குந்தா பாசம் உண்டு சாமிக்குந்தா நூறும் உண்டு கண்களை பாரா நீ முடிச்சு உள்ளையும் பாரா நீ நினைச்ச போனதெல்லாம் போகட்டுங்க யாரும் இங்கே ராமனில்லை ராமனில்லை அண்ணனாலோ பாடுதம்மா கண்களில் நீரும் இல்லை அம்மா பக்கத்திலே நீ இருந்தும் துக்கத்திலே நான் இருந்தும் கரை சேர்க்காலும் இல்லை ஆண்டவா. கரை சேர்க்காலும் இல்லை அம்மா இரு கண்களை தெரியாத பாவிய பாருங்க அம்மா கூடு விட்டு போன கிளி கோடிக்கிட்ட சேர்ந்ததம்மா அடவா கூடி விட்டு போன கேளி நோடி கட்டு சேர்த்ததம்மா கூடு விட்டு போன கிளி கோடிக்கிட்ட சேர்ந்ததம்மா கோடியோடு சேர்ந்த கிளி கோடி சுகம் காணுதம்மா கல்லையும் பாரா நான் நினைச்சேன் உள்ளையும் பூவா நீ பிடிச்சேன் உனதெல்லாம் போகத்துக்கு யாரும் இங்கே ராமன் இல்லை ராமன் இல்லை அண்ணன் மனோ வாழுதம்மா கண்களில் நீரும் இல்லை பக்கத்திலே நீ இருந்தோம் பக்கத்திலே நான் இருந்தோம் கரை சேரும் காலம் எப்போ கரை சேரும் காலம்